வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 27ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ், அதாவது ஜூன் 27 வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நேற்று 26ஆம் தேதி நமக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு எப்படி ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்கும், இல்லை பாசிட்டிவாக இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்தா தெரியும். அப்போது நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்குது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து தொடர்ந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த டவுன்ஃபாலில் நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்துறது, இந்த டவுன்ஃபால்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி, நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸோட ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இதனால அடுத்து மார்க்கெட் எந்த ப்ரைஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 நாளாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவானதாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்கை கிஃப்ட் நிஃப்டியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்னா நமக்கு காலையில் 6:30க்கே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம நேற்று ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் 6:30லேருந்து ஒரு 7:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், இல்லைனா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்குது பாருங்க இது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில். இது நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 6:30க்கு, ஓகே இங்கே இருக்குது நமக்கு 6:30க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு பயங்கரமான ஒரு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. காரணம் என்னென்னா, செல்லிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வாலடைலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது காலையில் 6:30க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், அடுத்து இது செகண்ட், தேர்டு. ஸோ இந்த 3 கேண்டிலும் நமக்கு என்ன சொல்லுச்சுன்னா, மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆனால் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 9 o'clock வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை வாட்ச் பண்ணணும். ஆனால் இந்த 7:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு மார்க்கெட் வந்து மேலே ஏறி 9 o'clock இங்கே வரைக்கும் இருந்துச்சு. அப்போது இந்த ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ 6:30 to 9 o'clock நமக்கு பார்த்தா இது வந்து பாசிட்டிவான மார்க்கெட். அப்போது நமக்கு நிஃப்டியில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அப்போ இந்த மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு மேபி கிஃப்ட் நிஃப்டி 2:30 வரைக்கும் இருக்கும். நைட் 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனாக இருக்கும். ஆனால் இதுதான் கடைசி கேண்டில் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி 2:30க்கு, ஆனால் நமக்கு மார்க்கெட் முடிஞ்சது 3:30க்கு. அப்போது இந்த கேண்டில்லேருந்து நமக்கு வந்து 9 o'clock போனது இந்த கேண்டில். இந்த கேண்டில் 9 o'clock இருந்துச்சு. இதுதான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி. அப்போது இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டிலுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுதான் 3:30 கேண்டில். ஆல்மோஸ்ட் லைக் 100 பாயிண்ட், அதாவது 0.41% இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 0.41% வந்து 9 o'clock வரைக்கும் மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆச்சு, மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆக போகுது, இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 4, அதாவது 100 பாயிண்ட்ஸும் 0.41% நமக்கு இருக்குது. ஓகே, அப்போது இதனால நம்ம இந்த டேட்டாவை அப்படியே கொண்டு போய் நம்ம நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50, ஓகே, ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவாக நமக்கு இருந்துச்சு. அண்ட் 26ஆம் தேதி, ஓகே 26ஆம் தேதி பாசிட்டிவாக இருந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிஃப்டி 50 இந்த இடத்துல தான் நமக்கு 315, அதாவது 3:30க்கு முடிஞ்சிச்சு மார்க்கெட். அங்கேருந்து இப்போ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் போனது 0.4. இது பேங்க் நிஃப்டி, சாரி, எஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 பாயிண்ட்ஸ் பக்கம், அதே மாதிரி 0.4%. ஸோ நிஃப்டி 50யும் கிஃப்ட் நிஃப்டியும் எப்படி நமக்கு ஃபாலோ ஆகுதுங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அப்போது நமக்கு அந்த கிஃப்ட் நிஃப்டியில் 9 o'clock டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணோன்னாவே நமக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னென்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 என்ன இருக்க போகுதுன்னு. ஏன்னா நமக்கு இப்போது இந்த பாயிண்ட்டை நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டாக பாருங்கள், 103.41. ஸோ இதை நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சேன்னா ஒரு 107.43. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால
யூசுவலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 2:30 தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு காலையில் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி 6:30 இல்லைன்னா இந்த ரேஞ்சிலேருந்து பார்ப்பாங்க. அப்படின்னா 31 பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப பெருசாக இல்லைன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நேற்று 3:30 அப்படிங்கிறனால 3:30லேருந்து இன்னைக்கு 9 மணி வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நமக்கு நிஃப்டி 50 எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறத தெரியும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான சொல்ல வந்தது. ரெண்டாவது, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன காலையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகும், டவுன் சைட் புஷ் இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, இந்த இடத்துல காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட இந்தியா விக்ஸ் மேலே போகணும். ஆனால் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் தான் போச்சு. அப்போது இந்தியா விக்ஸ் சைட் வேஸோ இல்லைன்னா கீழேயோ போச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் சைட் வேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணிக்கு மேலே ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. அப்போது இந்த ரெண்டுமே நமக்கு என்ன இண்டிகேஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் இந்தியா விக்ஸ் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதை நம்ம ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கிஃப்ட் நிஃப்டி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமோ அது மாதிரி இந்தியா விக்ஸை வச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குங்கிறது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக மேலே போயிருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 57,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் டைம் ஹை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 57,000 தான் ஆல் டைம் ஹைனே நினைக்கிறேன். கரெக்ட். அப்போது பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆல் டைம் ஹையை தொற்றுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஹாஸ் ரீச் அ நியூ ஆல் டைம் ஹை. அதாவது எவ்வளோ வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 57,200. 57,200 வரைக்கும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் இந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் மேபி கொஞ்ச நாள் புஷ் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஏன்னா எப்போ ஒரு ஸ்டாக் அப்படி மேலே ரீச் ஆகுதோ அந்த மேலே ரீச் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வாங்கினவங்க எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஒன்று. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பாயிண்ட்டில் மேலே ரீச் ஆச்சுன்னா அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகும்னு. அப்போது கீழேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணவங்க இங்கேருந்து லோவர் ப்ரைஸில் வாங்கினவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த இடத்துலேருந்து ஷார்ட் பண்ணுறவங்க நிறைய ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அடுத்து வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது இமீடியட்டாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல் தான். அப்போ பேங்க் நிஃப்டி ஹாஸ் ரீச் ஆல் டைம் நியூ ஆல் டைம் ஹை. அப்படிங்கிறனால நம்ம இந்த 57,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். விச் இஸ் 57,200க்கு நமக்கு இருக்குங்கிறது. அப்போ பேங்க் நிஃப்டி ஹாஸ் ரீச் நியூ ஆல் டைம் ஹை அண்ட் அதோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கோல்டன் கிராஸ் இருக்குது. அண்ட் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கோல்டன் கிராஸ்னா என்ன அப்படின்னா 50 and 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்போ வந்து மேலே கிராஸ் ஆகுதோ, அதாவது 50 மேலேயும் 200 கீழேயும் எப்போ இருக்கோ அதுதான் வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதே இது வந்து எப்போ வந்து இந்த 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த பர்பிள் கலர் லைனை கீழே கிராஸ் பண்ணுதோ, அதாவது 50 வந்து கீழே போய் 200 மேலே இருக்குது, அதிகமான வேல்யூ மேலே இருக்கும்போது அதுக்கு பேர் டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போது நம்ம ஒரு ஓவரால் பிக்சர், ஒரு லாங் டேர்ம் பிக்சர் பார்த்தாலுமே நமக்கு என்னென்னா பேங்க் நிஃப்டி கோல்டன் கிராஸில் இருக்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அப்படிங்கிறனால இங்கேருந்து இனியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. நான் நெக்ஸ்ட்டுக்கான கால் ஆப்ஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது மந்த்லி ஆப்ஷனுங்கிறனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் இருக்குது. அப்படிங்கிறனால அதிகபட்சம் மேலே போனால் 57,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 57,500ல் ஒரு லைன் போட்டு வச்சிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நாளையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. அப்போ சப்போர்ட்னா பேங்க் நிஃப்டிக்கு எங்கன்னா 57,000. ஓகே, அப்போ சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 57,000ங்கிறனால நம்ம இந்த லெவலை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடலாம். அப்படி இல்லை என்றால் 57,000 இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 57,500 வரைக்கும் போகலாம். டவுன்ஃபால் ஆச்சுன்னா 57 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஆனால் அதை விட முக்கியமாக கண்டிப்பாக இனி 56,600க்கு இமீடியட்டாக டவுன்ஃபால் ஆகாது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த விண்டோக்குள்ளே பொசிஷன் எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியோடது. அடுத்து நிஃப்டி 50.
நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி 50 வந்து நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் இதுக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த 25,200 பிரேக் பண்ணியிருக்கு ஒன்று. அண்ட் இந்த 25,200 பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரீசெண்ட் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை இல்லை, ரீசெண்ட் ஹை, அதாவது 2025ஓட ஒரு ஹை பார்த்தீங்கன்னா 25,500க்கு தொட்டிருக்கு. அப்படிங்கிறனால இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே. அண்ட் அப்போ பேங்க் நிஃப்டி இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா இதோட ஓவரால் பிக்சரும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் இருக்குது. ரெண்டாவது நம்மளோட விவேப், அதாவது விவேப்னா வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படி பார்க்கும்போது இந்த விவேப்போட டாப்பில் இருக்குது. எப்பயுமே இந்த விவேப்போட டாப்பில் இருக்குன்னா மோஸ்ட்டாக சின்னதாக தான் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் தான் இருக்குது ஒன்று. ரெண்டாவது கோல்டன் கிராஸ்னால் இங்கே இருக்குது நமக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு விவேப் வச்சு பார்க்கும்போதும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வச்சு பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா 2 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. ஏன் இந்த 2 ரெட் கேண்டில் அலர்ட் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் செல்லிங் இருக்கும்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் திருப்பி அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூ ஆகி 25,250 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் நமக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி 50 மேலே போகும். ஸோ கேண்டில் வந்து ஒரு காலையில் ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கீழே வந்துச்சுன்னா 25,250 வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதே தான் நமக்கு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் தெரியுது. என்னென்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா 26,000 வரைக்கும் போகும். ஓகே, 26,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு தெரியுது ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஒரு 25,500 வரைக்கும் தான் வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து நான் ரெட் கலரில் மாற்றிடுறேன். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,000 வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிறனால நாளைக்கும் மார்க்கெட் கேண்டில் மட்டும் பாசிட்டிவாக வந்தால் நிஃப்டி 50 26,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்க்கும்போது நமக்கு சென்செக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன சொல்லலாம்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. ஆனாலுமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் ஆக்டிவாக இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் ஆக்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் பார்த்தா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது இன்னையோட ட்ரெண்டில் நமக்கு பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு விஷயங்கிறனால இதே ட்ரெண்ட் நம்ம மார்க்கெட்லேயும் நாளைக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக பாசிட்டிவாக போகும். அப்போது நம்மளோட சென்செக்ஸோட புது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சென்செக்ஸோட நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா 84,000 பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 85,000. ஸோ அப்போ சென்செக்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே ஏறி 84,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 85,800. அப்போது இந்த வருஷம் சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிறதுக்கான பாசிட்டிவ்னஸ் தான் போயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹையை ரீச் ஆயிடுச்சு. அப்போது சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஒன்று அதை தாண்டிச்சுன்னா 84,500 இல்லைனா 85,000. ஸோ அப்போது நாளைக்கு சென்செக்ஸ் 84,000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு 82,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுதான் ஒரு ஓவரால் பிக்சர். ஸோ நாளைக்கு மூணு இண்டெக்ஸஸுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.